ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று 3ஆம் அதிகாரம் மத்தேயுல 16 சொல்லுது, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறவன் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் வந்து யார் மேல் பிரியமா இருக்கிறாரான்? குமாரன் மேல பிரியமா இருக்கிறார். ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேக் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடையாது, உங்களுடைய ஃபேக் மெசையா கிடையாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லை ஈசா நபி, அந்த ஃபேக் ஈசாவை பற்றி ஆண்டவர் சொல்ல வரல. இங்கே தேவன் சொல்கிறாங்க, நான் அனுப்பின என்னுடைய நேச குமாரன் மேல் பிரியமாக இருக்கிறவன் மாத்திரம்தான் நான் வந்து பிரியமாக இருப்பேன் அப்படிங்க. ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கி நீங்கள் பரலோகம் போக வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சொர்க்கத்துக்கு போட வேண்டும் என்றால், நீங்கள் குமாரனை முத்தமிட வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. கிஸ் மை சன், அதாவது சங்கீத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல போகும் 110ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவரை நேசியுங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக